தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி நடந்தது. 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது, 26. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் குரு பயிற்சி நடந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அங்காரகன் பயிற்சி, அடுத்தது இந்த சுக்கிர பயிற்சி, அடுத்தடுத்து ஒரு கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் பொழுது உண்மையிலேயே அவங்க என்னதான் பலன்கள் அனுபவிக்கிறாங்க, என்னதான் கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் லைஃப்பில் 12 ராசிகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம், நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடலாம், ஆனால் கிரகங்கள் எதுவுமே மறக்க அன்றாடம் அது செய்ய வேண்டிய வேலைகளை இது செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அங்காரகனுடைய இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக அதே போல் அங்காரகன், அதே போல் புதன்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோன்னா புத பகவானுடையது, வியாழக்கிழமை எடுத்துட்டோன்னா குரு பகவான், வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோன்னா சுக்கிர பகவான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளுமே போகும். அப்படி இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒரு நல்லவனோட ஒரு கெட்டவன் சேர்ந்தால் எப்படி இருப்பான், அந்த நல்லவனும் கெட்டவன் ஆகிடுவான். அந்த மாதிரி தான் அந்த ராகு கேது. ஆசைகளை அதிகப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். அதே போல் கேது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தம் இன்னைக்கு நம்ம நிறைய விவாகரத்து கேஸு பார்க்குறோம், ரிலேஷன்ஷிப் முறியறதெல்லாம் இன்றைக்கி நிறையா பார்க்குறோம். இன்றைக்கி அந்த கேது வாழ்க்கையே வேண்டாம் எங்கன்னா போயிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் இந்த ராகு கேது உண்டான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாழ்ந்து கெட்டவன் சார் அப்படின்னு சொல்லுவான். நல்ல கோடிக்கணக்கில் பணம் இருந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த திசை, அந்த தசா புக்தி அந்த மாதிரி வரும்போது அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கே தெரியாது ஏன் நம்ம இவ்வளோ நஷ்டமானோம், எதுக்கு நம்ம இவ்வளோ நஷ்டப்பட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது என்ன, இப்போ நம்ம பார்த்தோம் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வந்தார். அதே போல் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் வந்தார். சரி, ராகு கேது அந்த மாதிரி. அடுத்ததாக என்னது, குரு பயிற்சி. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு ஒருத்தருக்கு குரு கடாட்சம், குரு புத்திரகாரகன் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கல்யாண குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது, குரு புத்திரக்காரன். ஒருத்தருக்கு டைரெக்டாக கேட்க முடியுமா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சான்னு கேட்க முடியுமா? அதனால தான் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம். இந்த குரு உச்சமாக இருந்தால் இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த குரு நீச்சமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, இந்த குரு நட்பாக இருந்தால் சமமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அவரவர்கள் சுய ஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவுடைய ஸ்தானங்கள். ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பிரவேசித்தார். ரிஷபராசிக்காரங்க படாத பாடா அதாவது சொல்லில் அடங்காதவை அதெல்லாம் ரிஷபராசிலாம். இப்போ அதை மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் பயிற்சி, இப்படி ஒரு கிரக பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா மனிதனை அப்படியே ஆட்டுவிக்கிறது. சனி பயிற்சின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. 6/3/2026 தான் சனி பயிற்சி. அப்போ அந்த சனி மாறும்பொழுது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சனி மாறும்பொழுது அப்போ தெரியும் ஒரு விஷயங்களை யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்குது, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இந்த ஜாதகருக்கு, இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த ராசிக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இது மாறாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும், கூடுதலாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இதுதான் அதோடைய முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா பரிகாரங்களோடு எந்த ஆலயம் செல்ல வேண்டும், எப்படி இருக்கணும், என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லணுங்கிற வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகளை வைத்து 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகள்லாம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன, நல்ல நட்சத்திரம், நல்ல ராசி எல்லாம் உண்டு. கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாம் உண்டு.
ஆனால் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது, இப்போ தான் குரு மாறி இருக்குது, அப்போ அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது இவங்க பட்ட பாடு மாதிரி எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கடன், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளோ வீடு மாறுறது, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளோட பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள். அதாவது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு தொழில் நஷ்டம், தொழில் வழியில் பெரிய அளவுலலாம் நஷ்டம் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருந்துமே இவங்க வந்து சில நேரத்தில் தானாக சில நேரத்தில் போய் கேட்ட இடத்துல உடனே பணத்தை கொடுத்து அந்த பணம் திரும்ப வராமல் எவ்வளவோ சிக்கல்களை எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்த மாதிரி யாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க. சரிங்க. அப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்களாவது நன்னா இருக்குமா? இந்த 2025 பிறக்கக்கூடிய 2026, அடுத்து அதில் 2026 வரக்கூடிய சனிப்பயிற்சி, இதெல்லாம் எனக்கு இனிமேலாவது எனக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னைக்கு பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ற ஒரு சில விஷயங்கள் இருக்காது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். இங்கே போவீங்க, அங்கே போவீங்க, ஏதாவது இதை செய்யணும், அதை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க, ஆனால் அதற்கேற்ற சில விஷயங்கள் இன்னும் வராமல் இருக்குது. காரிய தடங்கல்கள் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒரு ரிஷபராசிக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷபராசிக்கு இப்போ தான் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் 2ல் ஜாதகத்தில் குரு மாறி இருக்கார். இப்போ சில பேருக்கு இந்த கல்யாண குரு பலன்கள், சில பேருக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துன்னு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு ஆவணி மாதம் பிறக்கும்போது வேணால் கண்டிப்பாக நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். தொழில் அபிவிருத்தியாக இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தில் அகலக்கால் வச்சு போகாதீங்க. கோக்காரே பொறுமையாக நிதானமாக போங்க. ஏற்கனவே திருஷ்டி பொறாமை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் சமயோஜித புத்தியோடு சிறப்பாக நீங்கள் செயல்பாடு செய்ய வேண்டும். ரொம்ப ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ரொம்ப இப்போ ஆவணி மாதத்துலேருந்து தொழில் நன்னா இருக்கும். தொழிலில் நிதான போக்கை கடைபிடிக்கவும், ரொம்ப அப்படியே இதுவாக பண்ணிக்க வேண்டாம். பண விஷயங்களில் கவனமாக இருங்க. வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சக ஊழியர்களோடு அப்படியே கொஞ்சம் ஒத்து போய் கொஞ்சம் அப்படியே ஒரு அட்ஜஸ்டபிள்டாக கொஞ்சம் போய்க்கோங்க. ஏன்னா பணி சுமை அதிகமாக இருக்கும், நெருக்கடி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு நேரம் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு நேரம் மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுன்னு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயர் வரும் சில நேரத்தில். இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவப்பெயரை ஏற்படுத்தும். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தரும். தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்களை அதிகமாக கொடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்டது, நிச்சயதார்த்தம், ஒரு மறுமணம் நடக்கக்கூடியது, பேச்சுவார்த்தைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு கூடி வரும். ஸோ கவலைப்படும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நன்னா வரும். அடுத்ததாக இந்த புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தோம். எனக்கு குழந்தைகளே இல்லை, நான் குழந்தை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறேன். இந்த ராகு கேது பயிற்சி வந்திருக்கு, குரு பயிற்சி வந்திருக்கு, இப்போ கல்யாணம் ஆச்சு, எனக்கு சரியான சூழ்நிலையில் வரலன்னு ஒரு முறையாவது கருவளர்ச்சேரி போயிட்டு வாங்க. கருவளர்ச்சேரி அந்த அதாவது ஒவ்வொரு குழந்தை வளரும்போது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. கல்யாணம் எடுத்தால் அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து குழந்தை தாமதமாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுன்னா உடனே கருவளர்ச்சேரி போயிட்டு வந்துடணும். போய் அங்கே ஒரு பிரார்த்தனை வைத்து சுவாமி அந்த கரு வளர ஆரம்பிச்சிடும். கரு வளரும் பொழுதே அப்போ தான் திருக்கருகாவூர், அப்போ அந்த ஊரில் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும். அப்படியே ஒரு ஸ்தலமாக இருக்குது. அப்புறம் குழந்தை படிக்கிறது, அப்படி ஒரு விஷயமா இருக்குது. ஞானம், கல்வி அப்படின்னு ஒரு விஷயமா இருக்குது. அப்போ புத்திர பாக்கியத்துக்கு அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தை எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அதாவது சில ரிலேஷன்ஷிப்லலாம் பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இன்றைக்கி விவாகரத்து இன்றைக்கி சில பேர் வந்து அதாவது அதை அப்ளை பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் நம்ம பண்ணணுமா, நம்ம செய்யணுமா அப்படின்னு சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க சில பேர். ஆனால் அதெல்லாமே அப்படியே நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே பண்ணினவங்களுக்கும் நிலுவையில் இருக்குது. நல்ல செய்திகள் வரமாட்டேங்குது. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கா ரிஷபராசிக்கு? அது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமானது. நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, நிறைய அதில் பிரச்சனைகள் வரும், வில்லங்கம் வரும். ஒரு பெண் சத்துருவாக இருப்பாங்க.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெண் சத்துருவாக இருப்பாங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக அது வந்து கொடுக்க விடாத அளவுக்கு தடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணாத, வேண்டாம், தேவையில்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு, ஏன் அவனுக்கு இருக்க நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, கொடுக்க விடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, மற்ற பயிற்சிகளுக்கு இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு எல்லாமே உண்டு. கவனமாக தான் நீங்கள் தான் இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாணவ மாணவிகள் படிப்பு நன்னா இருக்கும். ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத நல்ல கவனமாக சேர்ந்து நன்னா படிக்கணும். ரொம்ப கவனத்தோடு படிக்கணும். கவனத்தை சிதற விடக்கூடாது. இந்த வயசில் நீங்கள் படிக்கலைன்னா அப்புறம் ஒன்றுமே படிக்க முடியாது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நல்லா படித்து நல்லா வெளிநாடு போய் நல்லா சம்பாரித்து அம்மா அப்பாவை பார்த்து, இன்னைக்கு மாணவ மாணவிகள், இன்னைக்கு நீங்கள் தான் அடுத்தது. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய விஷயங்கள் தான் அடுத்த வரக்கூடிய 20-30 வருஷத்துக்கு இந்த லைஃப் எப்படி இருக்குன்றதை நிர்ணயம் பண்ணுறது. அதனால் நல்லா படிங்க. படிப்பில் அதிக கவனம் வேண்டும். இப்போ இருக்க அலட்சியம் காட்டக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ஒற்றுமையோடு ஒவ்வொருத்தரும் பரஸ்பரத்தோடு பேசி முடிவெடுங்க. அதாவது சில ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கணவனாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருப்போம், மத்தியானம் ஒன்றா இருக்கும், பொழுது விடிஞ்சால் ஒன்றா இருக்கும். அதாவது காலையில் சரின்னுவாங்க, மத்தியானம் வேணாம், திரும்ப நைட்டு சரி அப்படின்வாங்க. ஒய்ஃபு, என்னடா நமக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்வாங்க. இவர்கிட்ட இவரை நம்பி ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு விட்டு கொடுத்து போங்க. 2 கணவன் மனைவி உட்காந்து பேசுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்டபிள்டாக போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காதல், அதாவது இன்னைக்கு வந்து லவ் அஃபையர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அது எல்லாருக்குமே தான் அது உண்டு. ஆனால் அது உரிய வயதில் வரும்போது தான் அது லவ்வாக இருக்குமே தவிர, நீ 13-14 வயசில் வரதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லவ். அதனால் அதுக்குன்னு படிக்கணும், படித்து முடித்து வேலைக்கு போகணும். வேலைக்கு அடுத்து உன்னுடைய பிளாட்ஃபார்ம் நன்னா இருக்கணும். உன்னுடைய செக்யூரிட்டி உனக்கு நன்னா, ஓரளவுக்கு உனக்கு எல்லாமே நன்னா இருக்கணும். அப்போ நீ ஒரு விஷயங்கள் நீ பண்ணுறிய, அப்போ அது உனக்கு கை கொடுக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெற்றோர்களுக்கு இந்த காதல் மூலமாக அவப்பெயர் ஏற்படுத்திடாதீங்க. ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வரும்போதெல்லாம் டக்குன்னு உடனே பண்ணிக்கோங்க. வளர விட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நஷ்டமாயிடும், பார்த்துக்கோங்க. பங்கு வர்த்தகமெல்லாம் அந்த மாதிரி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சில அவப்பெயர்கள்லாம் வரும், கவனமாக இருங்க. அதே போல் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சுய தொழில்கள், நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா கவனத்தோடு பண்ணுங்கள். கைப்பொருள் கவனம் தேவை. பொருளை தொலைச்சிருவீங்க, கவனமாக இருங்க. இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம். பெரியோர்கள் உடல்நலம் கவனம் தேவை. சில பேருக்கு டயாலிசிஸ் அந்த மாதிரிலாம் போக வேண்டியிருக்கும். சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம்லாம் அதிகமாக வரும், கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்க. வெளிநாடு யோகம் உண்டு. சில பேர் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க, கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம், நீங்கள் செல்ல வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டியது பூமிநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம், அதுதான் முதல் பெருமாள் கோவில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே இந்த ரிஷபராசிக்கு பெரிய அளவில் மாற்றம் வரும். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை ஏதாவது மனசங்கடப்படும்படியான சில விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராகு கேது பயிற்சி, அதே போல் இந்த குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நேரம் கிடைக்கும்போது பசு கோசாலையெல்லாம் இருக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக இருப்பீங்க. சுபம்.